மனிதநேய மக்கள் கட்சியின் 17ஆம் ஆண்டு துவக்க நாளை முன்னிட்டு வத்தலக்குண்டு நகரத்தின் சார்பில் கழக கொடியேற்றப்பட்டு அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு பழங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு நகர மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு நகர தலைவர் இம்தியாஸ் ஹபீப் தலைமை வகித்தார். நகர செயலாளர்கள் அலாவுதீன், சிக்கந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மனிதநேய மக்கள் கட்சியின் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் ஷேக் பரீத், மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ரிஜால் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்பு மதுரை ரோட்டிலும் பெரிய பள்ளிவாசல் அருகிலும் கழக கொடியேற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார்கள். மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் ஷேக் பரீத் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட துணை செயலாளர்கள் இத்ரீஸ், யாசர், ஜாகிர், மனிதநேய மக்கள் கட்சி நகர பொருளாளர் சதாம் உசேன், முன்னாள் இளைஞரணி மாவட்ட செயலாளர் இஸ்மாயில், மனிதநேய மக்கள் கட்சியின் ஒன்றிய பிரதிநிதி திவான், நகர துணை செயலாளர்கள் ஹக்கீம், முஸ்தபா, சபர் மைதீன், மூசா, சையது அபுதாஹிர், இஸ்மாயில், சங்கீத் ராஜா, ஹாரூன், தொழிற்சங்க நிர்வாகிகள் பிலால், இம்ரான் ஹபீப், நிஜாம், ஷேக் பரீத், இல்யாஸ், அப்பாஸ், மனிதநேய மக்கள் கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நகர நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். பின்பு வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகளுக்கு பிரெட், பழங்கள் வழங்கினார்கள். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய மனிதநேய மக்கள் கட்சியின் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் ஷேக் பரீத் கூறும்போது, ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மையின மக்களால் தமிழகத்தில் மனிதநேய மக்கள் கட்சி தோற்றுவிக்கப்பட்டு இன்றைய தினம் தன்னுடைய 16வது ஆண்டு நிறைவு செய்து 11ஆம் ஆண்டு துவக்கத்திலே மனிதநேய மக்கள் கட்சியானது திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் வத்தலகுண்டு மாநகரில் கொடிகளை ஏற்றியும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் அதே போன்று அரசு மருத்துவமனையில் உள்ள உள்நோயாளிகளுக்கும் உணவுப் பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சி இன்றைய தினம் நடைபெற்றது. நாங்கள் ஏற்கனவே இந்தியா கூட்டணியிலே திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்து எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களும் எங்களுடைய பொதுச் செயலாளர் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அப்துல் சம்மர் ஆகிய இருவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக கூட்டணியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறோம். எதிர்வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் எங்களுடைய கூட்டணியான திமுக தலைமையில் எங்களுடைய கூட்டணி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மண் பெரியார் மண் திராவிடத்தால் வளர்க்கெடுத்தப்பட்ட மண். எனவே ஒரு சில பிளவுவாத சக்திகளால் ஒற்றுமைக்கு பங்கம் ஏற்படும் வகையில் தூண்டப்படுகிறது. ஆனால் இவ்வாறான விஷயங்களிலே தடுப்பதற்கு மனிதநேய மக்கள் கட்சியும் முன்னின்று அனைத்து மக்களும் சகோதரத்துவத்தோடு வாழ்வதற்கு எல்லா வழிவகையிலும் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறினார். ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மையின மக்களால் பிப்ரவரி 7, 2009ஆம் ஆண்டு தமிழகத்திலே மனிதநேய மக்கள் கட்சி தோற்றுவிக்கப்பட்டு இன்றைய தினம் தன்னுடைய 16வது ஆண்டை நிறைவு செய்து 17ஆம் ஆண்டு துவக்கத்திலே மனிதநேய மக்கள் கட்சி திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் வத்தலகுண்டு மாநகரில் கொடிகளை ஏற்றியும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் அதே போன்று அரசு மருத்துவமனையில் உள்ள உள்நோயாளிகளுக்கும் உணவுப் பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சி இன்றைய தினம் நடைபெற்றது. நாங்கள் ஏற்கனவே இந்தியா கூட்டணியிலே திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகித்து எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களும் எங்களுடைய பொதுச் செயலாளர் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அப்துல் சமத் ஆகிய இருவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக கூட்டணியில் இருந்து வந்து கொண்டிருக்கிறோம். எதிர்வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் எங்களுடைய கூட்டணியான திமுக தலைமையில் எங்களுடைய கூட்டணி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த பிளவு என்பது தமிழகத்திலே என்றைக்குமே இருக்காது. ஏனென்று சொன்னால் இது பெரியார் மண், திராவிடத்தால் வளர்க்கெடுத்தப்பட்ட மண். எனவே ஒரு சில பிளவுவாத சக்திகளால் இது தூண்டப்படுகிறது. ஆனால் இவ்வாறான விஷயங்களிலே தடுப்பதற்கு மனிதநேய மக்கள் கட்சியும் முன்னின்று அனைத்து மக்களும் சகோதரத்துவத்தோடு வாழ்வதற்கு எல்லா வழிவகையிலும் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.